அமெரிக்கால டொனால்டு ட்ரம்ப் அதிபராகி இருக்கிறது உலக அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தையும் பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கு. ஜனவரி மாசத்துல இருந்து அவருடைய பதவிக்காலம் தொடங்கும். அவரோட வருகை இஸ்ரேலிய அரசுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கு. அவரோட முந்தைய கால செயல்பாடுகள் அதுக்கு காரணம். ட்ரம்போட அமைச்சரவை பதவிகளுக்கு முன்மொழியப்பட்டிருக்கிறவங்க பலர், வெளியுறவுத்துறை அமைச்சர், பாதுகாப்பு ஆலோசகர் எல்லாம் பலஸ்தீனர்களுக்கு விரோதமான கருத்துக்களை பகிரங்கமா வெளிப்படுத்துறவங்களா இருக்கிறது தெரியுது. இது தவிர இலான் மஸ்க் முக்கியமான ஆலோசகரா ட்ரம்ப் ஆட்சியில இருக்க போறாரு. ஈரான் கூட பேச்சுவார்த்தை நடத்த கூட இவரை தான் ட்ரம்ப் பயன்படுத்தியிருக்காரு. ட்ரம்ப் வெற்றியை எப்படி புரிஞ்சுக்கிறது? மக்கள் ஏன் அவரை தேர்வு செஞ்சாங்க? அவரை எதிர்த்து போட்டியிட்ட கமலா ஹாரிஸ் தோற்றதுக்கான பின்னணி என்ன? அதுல அமெரிக்க முஸ்லிம்களுக்கு பங்களிக்கான நிறைய விஷயங்கள் இந்த வீடியோல பேசப்பட்டு இருக்கு. நாம தெரிஞ்சுக்க வேண்டிய சில அடிப்படையான விஷயங்கள் இதுல இருக்கு. வீடியோவை முழுமையா பாருங்க. அமெரிக்க தேர்தல் ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது? பொதுவாக அமெரிக்கா அப்படிங்கிறது ஒரு வல்லரசு நாடாக இருக்குது. பல நாடுகளில் தலையீடு செய்யும். அது தன்னுடைய நாட்டில் மட்டும் அரசியல் செயல்பாடுகளை முடக்கிக்காது. அதையும் தாண்டி பல நாடுகளில் தன்னுடைய அதிகாரத்தை நிலைநாட்டுறது, பல நாடுகளில் இருக்கக்கூடிய வளங்களை கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து அந்த நாடு செஞ்சு வந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் மற்ற நாடுகளில் எலெக்ஷன் வர்றதுக்கும் அமெரிக்காவில் எலெக்ஷன் வர்றதுக்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ இதே ஒரு சூடானில் ஒரு எலெக்ஷன் வருது, அல்ல சோமாலியாவில் வருதுன்னு சொன்னால் நம்ம ஒன்றும் கண்டுக்க போகிறது கிடையாது. எந்த வகையிலையும் அது பாதிக்காது. யாருமே அதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் அமெரிக்காவில் ஒரு தேர்தல் நடக்குது, அல்லது ஐரோப்பாவில் யூகே மாதிரியான நாடுகளில் நடக்குதுன்னு சொன்னால் பெரிய கவனம் பெறும். அதேமாதிரி சீனாவில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பார்ட்டியாக இருக்குது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளுக்கும் இங்கே முக்கியத்துவம் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான நாடுகள் உலக கோலோச்சர நாடுகளாக, உலகத்தில் ஒரு தாதா மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நாடுகளாக இருக்குது. அதனால தான் இப்படியான ஒரு முக்கியத்துவம் அப்படியான சில குறிப்பிட்ட நாடுகளுக்கு. ட்ரம்ப் வெற்றியை எப்படி புரிந்து கொள்வது? பொதுவாக அங்கே 2 பார்ட்டி சிஸ்டம், 2 கட்சி ஆட்சி முறை. டெமோக்ராட்டிக் பார்ட்டி, ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி. இப்போ ட்ரம்ப் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை சேர்ந்தவர், கமலா ஹாரிஸ் நின்னது டெமோக்ராட்டிக் பார்ட்டி. அதை தாண்டியும் பார்ட்டிஸ் இருக்குது. ஆனால் அந்த 2 கட்சியால் தான் அதிபராக ஆக முடியும். அப்படியான ஒரு சிஸ்டம் தான் அங்கே கடைபிடிக்கப்படுது. பொதுவாக ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை வெள்ளை இனவாதிகள் ஆதரிப்பாங்க, இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ் ஆதரிப்பாங்க, சியோனிஸ்ட்டுகள் ரொம்ப தீவிரமாக சியோனிசத்தில் இருக்கக்கூடியவங்க ஆதரிப்பாங்க. இப்படியான ஆதரவுங்கிறது எப்போவுமே இந்த கன்சர்வேட்டிவாக இருக்கிறவங்க எல்லாருமே ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை ஆதரிப்பாங்க. டெமோக்ராட்டிக் பார்ட்டியை பொறுத்த வரைக்கும் இப்படியான ரேசிஸ்டெல்லாம் ஆதரிக்கக்கூடிய கட்சி தான் அதுவும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு எல்ஜிபிடி ஆதரவாளர்கள், பெண் உரிமை ஆர்வலர்கள், சிறுபான்மை ஆர்வலர்கள், கருப்பின விடுதலைக்காக போராடுறவங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க டெமோக்ராட்டிக் பார்ட்டியை கொஞ்சம் ஆதரிப்பாங்க. ஆனால் 2 கட்சிக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. 2 கட்சியுடைய கொள்கை, குறிப்பாக நம்ம பார்க்குறது வெளியுறவு கொள்கை சம்மந்தமாக நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 2 கட்சிக்கும் பெரிய வேறுபாடுகள் எதுவுமே இல்லை. சில சந்தர்ப்பங்களில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியை விட ரொம்ப மோசமாக டெமோக்ராட்டிக் பார்ட்டியோட செயல்பாடுகள்லாம் இருந்திருக்கு. அதனால் பொதுவாக சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது. ஃபிடெல் காஸ்ட்ரோடைய ஒரு பிரபலமான கொட்டேஷன் ஒன்று அமெரிக்காவுடைய தேர்தல் சம்மந்தமாக அவர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு. 2 பேரில் யார் வந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது கியூபாவில் இருந்து அப்போ அவர் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், அதாவது ஒரே ஆள் ஷூவோட ஜோடியை மட்டும் மாற்றி மாற்றி போட்டுட்டு வரான் அப்படின்னு சொன்னால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரே ஆள் தான் இருக்கான், மாற்றி போட்டுக்கிறான். அந்த செருப்புங்கிறது இந்த கேண்டிடேட் யார் ஆள் மாறலாம், ஆனால் அவன் அப்படியே தான் இருக்கான், சிஸ்டம் அப்படியே தான் இருக்குது. அதை தான் அவர் குறிப்பிடுறாரு. 538 பேரில் 270 ரெப்ரசன்டேட்டிவ் வாக்களித்தா அவங்க அதிபர் ஆகலாம். 270 அது ஈஸியாக ட்ரம்ப் கிராஸ் பண்ணிட்டாரு. பொதுவாக அங்கே இருக்கக்கூடிய மாகாணம் அப்படின்னு சொன்னால் ஒரு 50 மாகாணம் இருக்குது. அதில் ஸ்விங் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். ஜார்ஜியா, மிச்சிகன், பென்சில்வேனியா, இப்படியான பகுதிகளை அதுக்கு நம்ம உதாரணமாக சொல்லலாம். அதெல்லாம் ஒரு தீர்மானகரமான ஒரு எலெக்ஷனில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்குது. ஆனால் அந்த எலெக்ஷன் சிஸ்டங்கிறது இன்னும் கொஞ்சம் சிக்கலானது விளக்குறதுமே.
பொதுவாக ரெண்டு பேருக்கும் போட்டி எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் நெக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ரெண்டு பேருக்கும் வந்து பெரிய அளவு ஓட்டு வித்தியாசம்லாம் இல்லை, ரொம்ப நெருக்கமாக தான் வந்துக்கிட்டே இருந்தாங்க. முன்னாடியுமே இதை வந்து அரசியல் திறனாய்வாளர்கள்லாம் கணிச்சது தான், இந்த எலெக்ஷனுங்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்க போகுது, ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் சரிநிகராக இருப்பாங்க நிறைய பகுதிகளில், அதனால் வந்து கொஞ்சம் டஃப் காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கணிச்சாங்க. அதே சமயம் ட்ரம்ப் வந்துடுவார் அப்படிங்கிறது ஓரளவு மற்றவங்களால முன்னுணரப்பட்டுச்சு, அப்படி வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பல பேர் வந்து உணர்ந்திருந்தாங்க. எதிர்பார்த்த மாதிரியே அவரும் அதிபராக ஆயிருக்காரு. அங்கே அந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்கள் அவருக்கு அதிகமாக ஓட்டு அவருக்கு போயிருக்கு, ஓட்டு அதிகமாக போயிருக்கு, நிறைய இடங்களை பெற்றிருக்கிறாரு. நான் குறிப்பிட்ட அந்த ஸ்விங் ஸ்டேட்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு 6-7 பகுதிகள் இருக்குது, அந்த மாகாணங்கள்லாம் கூட ஃபுல்லாகவே இன்றைக்கி ட்ரம்ப் வசம் வந்துருச்சு. அது வந்து எதிர்பார்க்காத ஒன்று, யாரும் எதிர்பார்க்கல, அத்தனையும் ட்ரம்ப் வந்து அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதையும் வந்து அவர் வந்து ஜெயிச்சிருக்குது ரிபப்ளிக்கன் பார்ட்டி. அந்த மக்கள் வந்து அவரை ரெண்டு விஷயத்தில் ரொம்ப அவருடைய அணுகுமுறை தேவை அப்படிங்கிற மாதிரி கருதுகிறாங்க. சரி தப்புங்கிறது ரெண்டாவது விஷயம். ரெண்டு விஷயம் என்னன்னு சொன்னால், ஒன்று வந்து எக்கனாமிக் பாலிசி, பொருளாதார கொள்கைகள், ரெண்டாவது வந்து இமிக்ரேஷன் பாலிசி, வெளியேந்து இருக்கிறவங்கள உள்ள அனுமதிக்கிறது, அகதிகள் சம்மந்தமான விஷயங்கள், அதேமாதிரி வெளியேருந்து இருக்கவங்க உள்ளே வரவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறது, இது சம்மந்தமான பாலிசி வந்து இப்போ ட்ரம்ப் பீரியடில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். அதை தான் வந்து அந்த மக்கள் விரும்புகிறாங்க. அந்த ரெண்டு விஷயத்துக்கு ஹைலைட் பண்ணி அவரும் பேசிகிட்டு இருந்தார். மெக்சிகன்ஸை வெளியேற்றுறது, வெளியேருந்து காசா அப்புறம் வெவ்வேறு பகுதிகள்லேருந்து சிரியா போன்ற பகுதிகள்லேருந்து அகதிகளாக வரவங்கள உள்ளே எடுக்காமல் இருக்கிறது, இப்படியான விஷயங்களுக்கு புகழ் பெற்றவர் ட்ரம்ப்பு. அப்போ இது நல்ல விஷயம், அதான் சொல்கிறேன். அந்த மக்கள் வந்து அதை விரும்புகிறாங்க. அவங்களுடைய எக்கனாமி, பொருளாதாரத்துலேயும் அவரோட அணுகுமுறை பிரச்சனை தான், ஆனால் பொருளாதாரத்தை அவர் பெட்டராக கையாள்வாருன்னு நினைக்கிறாங்க. கொரோனா பீரியடில் தான் அவர் இருந்தார், இதுக்கு முன்னாடி பீரியடு ட்ரம்ப் இருந்தப்போ அதை மோசமாக கையாண்டிருக்காரு. ஹெல்த் சிஸ்டத்தெல்லாம் வந்து ரொம்ப மோசமாக ஆயிடுச்சு. அந்த டயத்தில் நிறைய உயிரிழப்புகளுக்கு அவரை வந்து குற்றம் சாட்டுறாங்க. அவரோட நிர்வாக குளறுபடி, அணுகுமுறை சரியில்லை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் வந்ததுக்கு ரெண்டு முக்கியமான காரணம், அவங்க ஹைலைட் பண்ணி பேசுனதை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, அதை ஏற்றுட்டு வாக்களிச்சிருக்கிறாங்க. அவரோட எக்கனாமிக் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சைனாலேருந்து வரக்கூடிய பொருட்களுக்கெல்லாம் நிறைய வரி போடுறது, ஆல்ரெடி அவர் தான் வந்து வரியை அதிகப்படுத்தினார். இப்போது வந்து மறுபடியும் வந்தாருன்னு சொன்னால் இன்னும் வரியை அதிகரித்து சைனாவுக்கு வந்து ஒரு பெரிய நெருக்கடியை கொடுப்பாருன்னு கூட எதிர்பார்க்குறாங்க. ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அந்த வரி கொள்கை கூட பிரச்சனைக்குரியது தான், அதனால அமெரிக்கர்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. அதை பற்றி கூட நம்ம பேசலாம், அந்த வரி கொள்கையில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட நம்ம பேசலாம். ஆனால் பொதுவாக அங்கே இருக்கக்கூடியவங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் அதே ஆப்போசிட்டில் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, இப்போ கமலா ஹாரிஸு அபார்ஷன் கொள்கையை பற்றி பேசினாங்க. நான் வந்து பெண்களுக்கு அபார்ஷன் பண்ணக்கூடிய உரிமையை உறுதி செய்வேன் அப்படிலாம் சொன்னாங்க. அங்கே அது வந்து இப்போ எதிர்ப்பு இருக்குது, கருக்கலைப்பு கூடாது, தப்பு அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய ஒரு குரூப் அங்கே பெரிய பொதுமக்கள்கிட்ட பெரிய இது இருக்குது. இப்போ ட்ரம்ப் கட்சியை ஆதரிக்கிற நிறையா பேர் வந்து கருக்கலைப்பை எதிர்க்கிறவங்க. இப்போ இவங்க கருக்கலைப்புக்கு நான் வந்து அதுக்கான உரிமையை பெண்களுக்கு வாங்கி தருவேன்லாம் பேசினாங்க. அது எடுபடவே இல்லை. ஏன்னா மக்கள் பிரச்சனையாக பார்க்குறது எக்கனாமிக் பாலிசி தான் மெயினாக பார்த்தாங்க. ஏன்னா இவங்க இப்போ ஜோ பைடன் இவரெல்லாம் இருந்த இந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்களுடைய விலை மட்டும் 22% உயர்ந்திருக்கு. அப்போ 22% உயர்ந்திருக்கு உணவுப் பொருட்களோட இது. அதே மாதிரி கேஸ் விலை உயர்ந்திருக்கு. இதெல்லாம் தான் அவங்க பெரிய பிரச்சனையாக பார்க்குறாங்க. இதை பற்றி கமலா ஹாரிஸ் எதுவுமே பேசவே இல்லை. ஜோ பைடன்ட்டேருந்து நான் எப்படி வேறுபடுவேன்னு பேசவே இல்லை. ஆனால் அவரோட நீட்சியாகவே தன்னை காட்டிக்கிட்டாங்க. அவரோட தொடர்ச்சி தான் நான் அப்படிங்கிறத பல சந்தர்ப்பத்தில் வந்து வெளிப்படுத்தினாங்க. அது அவங்களோட தோல்விக்கு அது ஒரு முக்கிய காரணம். ட்ரம்ப் மத்திய கிழக்கை எப்படி கையாள்வார்? பொதுவாக ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் மிடில் ஈஸ்ட்டை அவர் எப்படி கையாள்வார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேள்வி எல்லா ஊடகங்கள்லையுமே அதை ஒட்டி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டு இருக்குது. ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு அப்படிங்கிற அந்த பகுதியை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டாக பிரிச்சுக்கலாம் நம்மளுடைய வசதிக்காக. இப்போ யுஏஇ, சவுதி, எகிப்து போன்ற பகுதியை ட்ரம்ப் வேறு மாதிரி தான் அணுகுவார். யுஏஇக்கெல்லாம் கொஞ்சம் நெருக்கமானவர் தான், இன்னும் சொல்லப்போனால் சவுதிக்கு அதை விட நெருக்கமாக தான் இருப்பார். அவங்கள வேறு மாதிரி அணுகுவார். இதே நீங்கள் வந்து பாலஸ்தீனு, லெபனானு, ஈரான்லாம் பார்த்தா அவர் இன்னும் வேறு மாதிரி அணுகுவார். இன்னும் அவங்கள எப்படி சாஃப்டாக அணுகிறாரோ அதே அணுகுமுறை இங்கே இருக்காது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஈரானை பற்றி பேசும்போது பொது இடங்களில் அவர் ரொம்ப கடுமையாக ஈரானை சாடி வராரு ட்ரம்ப்பு.
ஈரானுடைய நியூக்ளியர் எனர்ஜி இருக்கிற அந்த பகுதியை தாக்கணும், ஈரானை அழிக்கணும், அந்த மாதிரி ரொம்ப ஓப்பனாக டிக்ளேர் பண்ணுறாரு. பாலஸ்தீனை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து குடியேற்றத்தை அதிகப்படுத்துறதுக்கு ஆதரவானவர் தான் அவர். இஸ்ரேலிய குடியேற்றத்தை அங்கே அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஆதரவானவர் தான். பாலஸ்தீனுக்கு ஆதரவாக அமெரிக்காவில் நடந்த போராட்டத்தை இரும்பு கரங்கொண்டு ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் வந்தால் இந்த ஹமாஸ் சிம்பதைசர் எல்லாத்தையும் ஓட விட்டுருவேன் அப்படிலாம் சொல்லி பேசினார். அப்போ அந்த மாதிரி அவரோட அணுகுமுறையெல்லாம் பார்க்கும்போது பாலஸ்தீனுக்காக இருக்கட்டும், ஈரானுக்காக இருக்கட்டும், அது ரொம்ப அவரோட அணுகுமுறைங்கிறது கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடும். ஆனால் அதே சமயம் அவர் முஸ்லீம்கள் செறிவாக இருக்கக்கூடிய டியர்பான் போன்ற பகுதிகளுக்கு பிரச்சாரத்துக்காக போகும்போது அங்கே இருக்கக்கூடியவங்க கேட்குறாங்க, நீங்கள் லெபனானை என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால் நான் போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. மற்றபடி இந்த மாதிரி முஸ்லீம்ஸை பற்றி கேட்கும்போது ஐ லவ் முஸ்லீம்ஸ் அப்புறம் அது மாதிரிலாம் சொல்கிறாரு முஸ்லீம்கள் இருக்கிற பகுதியில். இது என்னுடைய புரிதல் என்னென்னா, ட்ரம்ப்போட இதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அவர் மட்டும் விஷயம் கிடையாதுங்க. அவரை தாண்டி அவங்க கட்சியில் இருக்க ஒட்டு மொத்தமாக நீங்கள் தொகுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு பண்பு இருக்குது. அது ரொம்ப ஒரு இனவாத தன்மையில், இஸ்லாமிய வெறுப்பு தன்மையில் தோய்ந்த ஒரு கட்டமைப்பாக இருக்குது. அதனால பாலிசியில் இவர் சொல்கிற மாதிரி நான் இப்படி நிறுத்திடுவேன் அப்படி நிறுத்திடுவேன்னு இவர் சொல்கிறாரு. போர்லாம் காசா போரையும் நிறுத்துவேங்கிற மாதிரி கூட சொன்னிருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ அதெல்லாம் வந்து வாய்ப்பு ரொம்ப குறைவு. இன்னொன்று, ட்ரம்ப் வந்து சொல்கிறத அப்படியே நம்பவும் முடியாது. இப்போ ஒரு இடத்துல சொல்லிவிட்டு மாற்றிலாம் பேச மாட்டார் அப்படின்னோ அப்படிலாம் நம்ப முடியாது. ஆமாம். ஆனால் ட்ரம்ப் இன்னும் மோசம். அவர் எப்போ என்ன பேசுவார்னு அவரை வந்து அவங்க கட்சியில் இருக்கவங்களாலே புரிஞ்சிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு அவராலேயே புரிஞ்சிக்க முடியாது. நம்ம ஒரு வாட்டி எனக்கே ஞாபகம். ஆமாம், அந்த மாதிரி ஆள் அவர். அதனால சில பேர் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஏன்னா அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஆளாக இருக்கிறதுனால இவர் எதை சீரியஸாக சொல்கிறாரு எதை காமெடியாக சொல்கிறாருன்னே தெரியாது. அதனால அது ஒரு குழப்பமான ஒரு விஷயமா இருக்குது. கமலா ஹாரிஸை முஸ்லிம்கள் எதிர்த்தது ஏன்? கமலா ஹாரிஸ் தோற்றதுக்கு முஸ்லீம்கள் தான் காரணம்னு சொல்லி இப்போ ஒரு பெரிய ப்ரொபகண்டாவை சோசியல் மீடியாவில் அவருக்கு ஆதரவானவங்க பண்ணுறாங்க. இங்கே எப்படி இந்திய தேர்தலெலாம் வரும்போது பிஜேபி எதுலையாவது ஜெயிச்சுட்டா முஸ்லீம் ஓட்டர்ஸை இலக்க வைக்குவாங்களோ, எப்படி ஒய்சி மாதிரி ஆட்களை பலிகடாக்குவாங்களோ, அந்த மாதிரி ஓட்கட்டர் அப்படின்னு இவர் சொல்லுவாங்களே, இதே மாதிரி அங்கே ஜில்ஸ்டைனை ஓட்கட்டர் அவங்களால தோற்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஆனால் புள்ளியோ வரப்படி பார்த்தா இங்கேயும் அதான் நிலமை இருக்கும், அங்கேயும் அதான் நிலமை இருக்கும். ஜில்ஸ்டைன் வாங்கின ஒட்டுமொத்த வாக்கையும் எடுத்து கமலா ஹாரிஸுக்கு போட்டாலுமே அவங்க ஜெயிக்க முடியாது. அவங்க மிச்சிகன் பகுதியை கைப்பற்றிருந்தாலுமே மிச்சிகனில் தான் முஸ்லீம்ஸ் அதிகம். முஸ்லீம்ஸ் அதிகம்னு சொல்கிறத விட முஸ்லீம் ஓட்டு தீர்மானகரமான ஒன்று. எண்ணிக்கையில் அவங்க பர்சன்டேஜில் கம்மி தான், ஆனால் அந்த பர்சன்டேஜ் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த பகுதி ஒருவேளை கமலா ஹாரிஸ்க்கே போயிருந்தாலுமே அவங்க வந்து பிரசிடெண்ட் ஆகிருக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கமலா ஹாரிஸை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முஸ்லீம்களில் ஒரு முக்கியமான தரப்பு வந்து அதுக்காக ஒர்க் பண்ணாங்க. கமலா ஹாரிஸ், ஜோ பைடன் இவங்க இருக்கும்போது தான் காசாவில் இப்போ இவ்வளோ பெரிய இன அழிப்பு நடந்துச்சு. அது தொடர்ந்து லெபனானில் நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் இவங்களுடைய வெளியுறவு கொள்கை. இவங்க தான் வந்து லாஸ்ட்டு இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து கணக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன் இயர் தாண்டிடுச்சு. 1 இயரில் மட்டும் $18 பில்லியன் இதே ஜோ பைடன் தலைமையிலான அரசு இஸ்ரேலுக்கு கொடுத்துருக்கு. எதுக்கு? அவங்களோட ஆயுதத்துக்கு, மற்ற அவங்களோட எல்லா வகையிலையும் வந்து அவங்களுக்கு ஆதரவாக நின்று இருக்கு. ஆயுத உதவி மட்டும் இல்லை அவங்க செஞ்சது, ஆயுத உதவியை தாண்டி டிப்ளமேட்டிக் கவர்னு சொல்லுவாங்க, அதையும் கொடுத்தாங்க. இப்போ உலகம் ஃபுல்லாக இப்போ இஸ்ரேலுக்கு எதிரான கருத்து வர்றதெல்லாம் வந்து ஒரு கேடைய மாதிரி இவங்க தான் தடுத்தாங்க. ஐநாவில் இருக்கட்டும், ஐநாவில் வந்து வீட்டோ பவரை பயன்படுத்தி, வீட்டோ பவருங்கிறதும் தெரிஞ்சிருக்கும் மற்றவங்களுக்கு. வீட்டோ பவருங்கிறது ஒரு தீர்மானம் முன்மொழியப்படுதுன்னு வச்சுங்க, அதுக்கு எல்லா நாடுகளும் ஆதரவு தெரிவிச்சிட்டாலுமே ஒரு சில நாடுகளுக்கு வீட்டோ பவருங்கிறது உண்டு. அந்த பவர் ஒரு வகையான சிறப்பு, ஒரு அந்தஸ்து பவர், அது அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு உண்டு. அதை பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேர் ஓட்டு பண்ணாலும் மேட்ரு கிடையாது, அதை காலி பண்ணிடலாம் அந்த தீர்மானத்தை. இந்த சீஸ்ஃபயர்னு சொல்லப்படுற போர் நிறுத்தத்தை காசாவில் கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய தடவை தீர்மானம் இயற்றப்பட்டுச்சு. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவித்தாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காலாம் தனிமைப்படுத்தப்பட்டுச்சு, அந்தளவுக்கு ஆதரவு அதிகம். சில பேர் ஆதரிக்கலைன்னாலும் இப்போ இந்தியா கூட ஒரு சந்தர்ப்பத்திலலாம் வந்து ஓட் பண்ணாமல் இருந்துட்டாங்க, இஸ்ரேலுக்கோ அமெரிக்காக்கோ ஆதரவாக பண்ணலை. அப்படியான சுச்சுவேஷன்லாம் வருது. உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் வந்து போர் நிறுத்தத்துக்கு ஆதரவாக வாக்களிக்குது. ஆனால் அமெரிக்கா அதை ஈஸியாக அந்த வீட்டோ பவரை வச்சு காலி பண்ணிட்டாங்க. அவங்க 4 தடவை 5 தடவை
இப்போ அவங்க வீட்டோ பவரை இது பண்ணி அந்த இதை காலி பண்ணுறாங்க. அப்போ ரஷ்யாவுடைய நிலையெல்லாம் என்னவா இருந்துச்சு? ஒன்ஸ் வீட்டோ பவர் பயன்படுத்தினாங்கன்னு சொன்னால் அது அவ்வளோதான், அது அந்த தீர்மானம் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது யார் பயன்படுத்தினாலும் ஆமாம், யார் பயன்படுத்தினாலும் ஆமாம், அப்படியான ஒரு அதை வந்து நிறைய தடவை வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதனால அது மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ ஜோ பைடன் தலைமையிலான அரசு தான் இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சிச்சு. அதனால தான் முஸ்லீம்கள் வந்து அவரை பனிஷ் பண்ணணும், அவங்க கட்சியை பனிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு தெரிவிக்க மாட்டோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி முழுமையாக எல்லா முஸ்லீம்களும் கமலா ஹாரிஸை எதிர்த்து வாக்களிக்கலை. ஒரு சில பேர் க்ரீன் பார்ட்டின்னு இருக்காங்க, ஜில் ஸ்டைன் அப்படிங்கிறவங்க தலைமையில் அந்த கட்சி இருக்குது, அவங்க தான் மெயினான கேண்டிடேட்டு. அவங்களுக்கு ஆதரவாக சில முஸ்லீம்கள்லாம் வாக்களித்தாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த ட்ரம்ப்புக்கு பயந்தே அந்த தங்களோட வாக்குகளை வந்து கமலா ஹாரிஸுக்கு போட்டிருக்காங்க முஸ்லீம்கள். ஒரு சில பகுதிகளில் இந்த ஜில்ஸ்டைனுக்கு வாக்குகள் அதிகம். மிச்சிகனில் இருக்கக்கூடிய டியர்பான் போன்ற பகுதிகளில் ஜில்ஸ்டைனுக்கு வாக்கு அதிகம், கிட்டத்தட்ட 15% மேலே அவங்க வாங்கியிருந்தாங்க. ட்ரம்ப் அமோக வெற்றி அந்த இடத்துலையும் பெற்றிருந்தார். அது அரபு முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஜில்ஸ்டைனுக்கு ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா 1% வாக்கு கூட இருக்காது இந்த அமெரிக்க தேர்தலில் க்ரீன் பார்ட்டிக்கு. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க கூட மாட்டாங்க இந்த ரெண்டு கட்சியை தாண்டி. இப்போ க்ரீன் பார்ட்டிக்கு வந்து மற்ற இடத்துலலாம் 1% கூட வராத போது இந்த டியர்பானுங்கிற அரபு முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதியில் 15% மேலே வந்துச்சு. இப்படி இது வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட்டு ஓட்டு, ஒரு எதிர்ப்பை தெரிவிக்கிற ஓட்டு. அதனால அந்த ஓட்டு வந்து வீணாக தான் போவோம் அப்படிங்கிறது அந்த மக்களுக்கும் தெரியும். ஆனால் இப்படி ஒரு இனப்படுகொலையில் நேரடியாக ஈடுபட்டவங்களுக்கு அதில் அவங்க கையில் ரத்தக்கரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டு வந்து இவங்களுக்கு போடக்கூடாதுன்னு நிறைய பேர் வந்து அந்த மாதிரி போட்டாங்க. இதோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. இது முஸ்லீம்கள் மட்டும் இல்லாமல் இந்த காசா இனப்படுகொலைக்காக இதை இவங்களை பனிஷ் பண்ணணும்னு சொல்லி நிறைய யங் ஓட்டர்ஸு, முஸ்லீம் அல்லாதவங்க, பலஸ்தீன உரிமைகளுக்காக நிற்கிறவங்க நிறைய பேர் கமலா ஹாரிஸுக்கு போடாமல் இருந்திருக்கிறாங்க. சில பேர் மனசு பிடிக்காமல் வேறு வழி இல்லாமல் ட்ரம்ப் வந்துருவாங்கிறதுனால போடவும் செஞ்சுருக்காங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ட்ரெண்டு. யுக்ரைன் விவகாரத்தை ட்ரம்ப் எப்படி கையாள்வார்? ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நான் வந்துட்டேன்னு சொன்னால் 24 மணி நேரத்தில் உக்ரைன் போரை நிறுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கான எந்த வழிமுறையும் அவர் முன்வைக்கலை. பொதுவாக தடாலடியாக தான் பேசுவார். அவர் அதெல்லாம் செஞ்சிருவாரான்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்தேன்னா 24 மணி நேரத்தில் நிறுத்திடுவேன்னு சொல்கிறாரு. கமலா ஹாரிஸோட டிபேட்டில் அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்து ஜெலன்ஸ்கி நல்ல ஃப்ரெண்டு, புட்டின் என்னோட நல்ல ஃப்ரெண்டு, ஒரு ஃபோன் கால் போதும், அந்த மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு, நான் உடனே நிறுத்திடுவேன் அப்படிலாம் சொல்கிறாரு. பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் அவர் எப்படி நிறுத்துறேன்னு சொல்கிறாரு. லெபனானுக்கு மேலே இஸ்ரேல் தாக்குதல் தொடுக்கிறதையும் அந்த மாதிரி நிறுத்துவேன்னு சொல்கிறாரு. அது வந்து பப்ளிக் மீட்டிங்கில் இல்லை, முஸ்லீம்கள் கேட்குறாங்க. அவர் போயிட்டு இருக்கும் போது நிறைய முஸ்லீம்கள் நின்று அப்படி சத்தம் போட்டு கேட்கும் போது நான் நிறுத்துவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படிங்கிறத வரக்கூடிய இதில் தான் பார்க்கணும். இப்போ ஈரான் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கு மத்தியில் ஒரு ஒப்பந்தம் இருந்துச்சு, நியூக்ளியர் டீல்னு சொல்லுவாங்க, ஒபாமா பீரியடில் போடப்பட்டது. அதை வந்து தூக்கிட்டாப்பில், அதை காலி பண்ணிட்டாரு. அந்த டீலு பொறுத்த வரைக்கும் ஈரான் மேலே ஆல்ரெடி பொருளாதார தடை இருந்துச்சு, அதை வந்து கொஞ்சம் தளர்த்துறதுக்கான டீல் தான் அது. அதுக்கு பகரமாக ஈரான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நியூக்ளியர் எனர்ஜியில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க, அது அவ்வளோவா பண்ணக்கூடாது அப்படிங்கிறது அமெரிக்காவோட டீலாக இருந்துச்சு. அதை ஏற்றுக்கிட்டு அந்த பொருளாதார தடையை அவங்க தளர்த்துனாங்க. இப்போ ட்ரம்ப் வந்து என்ன பண்ணாருன்னு சொன்னால், திரும்பவும் பொருளாதார தடையை போட்டார், இந்த டீலை கேன்சல் பண்ணி விட்டுட்டார். இதுதான் அவர் செஞ்சது. இந்த அணுகுமுறையெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கான அணுகுமுறை தான். அது ஈரானோட எக்கனாமியை கடுமையாக பாதிச்சிச்சு, அங்கே இருக்கக்கூடிய சாமானிய மக்களை கடுமையாக பாதிச்சிச்சு. இதே மாதிரி தான் அவரோட அணுகுமுறை வெவ்வேறு விஷயத்துலேயும். இப்போ உதாரணத்துக்கு பலஸ்தீனில் இந்த இஸ்ரேலிய குடியேற்றத்தை ஆதரிப்பாருன்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். கோலான் குன்றுகள் பகுதியை வந்து ட்ரம்ப் ஹைட்ஸுன்னு மாற்றி விட்டு அதை வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிறதுக்கு துணை செஞ்சார் அவரோட பீரியடில். அதே மாதிரி இஸ்ரேலோட கேபிட்டல் டெல் அவீவ், அதை வந்து இவர் என்ன பண்ணார், ஜெருசலத்துக்கு மாற்றி விட்டார். ஜெருசலம் வந்து பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமானது. இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா பாலஸ்தீன ஆதரவாளர்களும் என்ன சொல்கிறோன்னு சொன்னால், பாலஸ்தீன் சுதந்திர நாடாகணும், அதுக்கு தலைநகராக ஜெருசலம் இருக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் ட்ரம்ப் வந்து என்ன பண்ணார், இஸ்ரேலோட தலைநகராக அதை அறிவித்தார். இப்படியான அணுகுமுறைங்கிறது அவர்கிட்ட அஃபிஷியலாக அவர் மாற்றினார். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், PLO ஆஃபீஸு அது வந்து வாஷிங்டனில் இருந்துச்சு, அதை வந்து இவர் க்ளோஸ் பண்ணார்.
இந்த ட்ரம்ப்பு. இதேமாதிரி நிறைய பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷன், இப்போ யாசர் அரஃபாத் எல்லாம் இருந்தார்ல, அந்த அமைப்போட அலுவலகத்தை இவர் வாஷிங்டனில் வந்து க்ளோஸ் பண்ணார். அதே மாதிரி யூஎனோட ஒரு அமைப்பு இருக்குது பாலஸ்தீனுக்கு ஆதரவாக, ஆண்ட்ரோன்னு சொல்லுவாங்க, UNRWA. அதுக்கு இப்போ வந்து அமெரிக்காவும் ஃபண்டு பண்ணோம். அந்த ஃபண்டை இவர் வந்து கட் பண்ணார். அப்படியான ஒரு வேலையை பார்த்தாரு. இது பாலஸ்தீன மக்களுக்கு சாதாரண அவங்க UNRWAலேருந்து ஸ்கூல் நடத்துவாங்க, மற்ற சின்ன சின்ன உதவிகள் சமூக சேவைகள்லாம் செய்வாங்க. அதை கூட வந்து ட்ரம்ப் வந்து காலி பண்ணாப்புல. அதே மாதிரி இஸ்ரேலுக்கு பேக்கேஜ் அதிகமாக கொடுத்தாரு, காசு நிறைய வந்து டாலர்ஸை வந்து அள்ளி இறைச்சார் அவரோட பீரியடில். அதுவும் நடந்துச்சு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே பாலஸ்தீனில் வெஸ்ட் பேங்க் பகுதியை ஆக்கிரமிக்கிறதுக்கு அவர் சப்போர்ட் பண்ணார். இதுக்கு ஒரு சின்ன பின்னணி கூட ஒன்று இருக்குது. இப்போ இந்த வரக்கூடிய காலத்தில் ரொம்ப முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கிறது, அதுக்காக சொல்கிறேன். இந்த ட்ரம்ப்புக்கு கடுமையான ஒரு ஆதரவு கொடுக்குற ஒரு பில்லியனர் ஒருத்தவங்க இருக்காங்க, மிரியம் ஆடல்சன் அப்படின்னு சொல்லி ஒரு யூதர். அவங்க இஸ்ரேல்லையும் அவங்க சிட்டிசன் தான், அமெரிக்காலையும் சிட்டிசன் தான், அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இப்போ கூட ட்ரம்ப்புக்கு வந்து $100 மில்லியன் இந்த எலெக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. $100 மில்லியன். சரியா? இது வந்து அந்த அம்மா கொடுத்துருக்காங்க. அவங்களோட கோரிக்கையில் ஒன்று என்னன்னு சொன்னால், வெஸ்ட் பேங்க்கு முழுமையாக வந்து இஸ்ரேலுக்கு வரணும் அப்படிங்கிறது. இதே வெஸ்ட் பேங்க்கில் அந்த இடம் ஆக்கிரமிச்சிருப்பாங்களா இஸ்ரேலியர்கள், அந்த இடத்துல இவங்க வந்து மெடிக்கல் ஸ்கூல்லாம் கட்டியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆள் இவங்க ட்ரம்ப்புக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்க. இது வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன்னா $100 மில்லியன் சும்மா கிடையாது. இவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. அதுக்கு பகரமாக அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால், வெஸ்ட் பேங்கை இஸ்ரேல் ஆக்கிரமிக்கிறதுக்கு இவர் துணை செய்யணும்னு சொல்லி, நம்ம பேசின மாதிரி கடந்த பீரியடில் அவர் எப்படி நிறைய விஷயங்கள்லாம் தகுதி திருத்தம்லாம் செஞ்சாரோ, அதே மாதிரி இந்த பீரியட்லேயுமே வந்து அதை செய்வார் அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்க்கலாம். போன பீரியட்லேயும் வெஸ்ட் பேங்க் ஆக்கிரமிக்க உதவுனார், அதுக்கு ஆதரவாலாம் பேசியிருக்காரு. இப்போவுமே அந்த மாதிரி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. மக்கள் வெஸ்ட் பேங்கில் இருக்காங்களா? பாலஸ்தீனாலே இன்றைக்கி காசா வெஸ்ட் பேங்க் தான். இப்போ காசாவில் நடந்துகிட்டு இருக்குது. இதே விஷயம் வெஸ்ட் பேங்க் பக்கம் போகக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அங்கேயுமே வந்து நிறைய பாலஸ்தீனர்கள் கொல்லப்படுறாங்க, ஜெயிலில் அடைக்கப்படுறாங்க. இப்படியான பிரச்சனைகள்லாம் இருக்குது.